Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள். ஆடி மாத பிறப்பு அப்படிங்கிறதே மிகவும் சிறப்பு தான். அது நமக்கு 17ஆம் தேதி நம்ம ஆடி 1 அப்படின்னு சொன்னாலும் கூட புதன்கிழமை சாயந்தரமே நமக்கு ஆடி மாதம் பிறந்துருது. இந்த ஆடி மாதம் பிறந்தாலே நமக்கு பண்டிகைகள் எல்லாமே லைனாக வந்துடும். ஆடி மாதத்தில் இந்த தடவை நிறைய பண்டிகைகள் வருது. தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் சூரியனோட பாதை தெற்கு முகமாக அவர் பிரயாணம் செய்கிறார். அதனால் அவர் தெற்கு முகமாக பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த கடக மாதம்னு சொல்கிறது ஆடி மாதத்தை. ஸோ கடகராசியில் சூரிய பகவான் 1 மாத காலம் அவர் இருப்பார். தேவர்களுக்கெல்லாம் இது உங்களுக்கு மாலை பொழுது அப்படியே ஆரம்பிக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்னா, பருவங்கள் மாறுது. இப்போ காற்றடிக்கக்கூடிய காலம் வருது. ஸோ இந்த பருவ மாற்றத்தில் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப காற்று காலம், அதுக்கப்புறம் நமக்கு மழை காலம் வரும், அதுக்கப்புறம் குளிர்காலம் வரும், அதுக்கப்புறம் வசந்த காலம் வரும், இப்படி அதுக்கப்புறம் வெயில் காலம். ஸோ இப்படி நமக்கு பருவங்கள் மாறக்கூடிய இந்த காலத்தை நிர்ணயம் பண்ணுறது நமக்கு சூரிய பகவான் தான். இந்த ஆடி மாதத்தில் நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆடியில் எந்தெந்த கிழமைகள் எல்லாம் ரொம்ப விசேஷம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, இந்த 3மே ரொம்ப விசேஷமான நாட்கள். நட்சத்திரங்கள் எது ரொம்ப விசேஷம். ஆடி கிருத்திகை, ஆடி பூரம். திதிகளில் எது ரொம்ப விசேஷம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி. ஸோ சதுர்த்தியும் விசேஷம், பஞ்சமியும் விசேஷம், அமாவாசையும் விசேஷம், பௌர்ணமியும் விசேஷம். ஸோ இப்படி இந்த திதிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப விசேஷமான நாட்களாக இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் நம்ம இந்த வருடம் பார்த்திங்கன்னா கோகுலாஷ்டமியும் நம்ம ஆடி மாதத்தினுடைய கடைசி, அதாவது ஆவணி நாளைக்கு பிறக்க போகுதுன்னா இன்றைக்கி கோகுலாஷ்டமி வந்துடுது. ஏன்னா அமாவாசையும் பௌர்ணமியும் மார்னு வர்றதுனால நம்ம கோகுலாஷ்டமியும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி, அதுதான் நமக்கு ஆடி மாதத்தினுடைய கடைசி. ஆகஸ்ட் 17 நமக்கு ஆவணி மாதம் பிறந்துருது. அதனால் இந்த ஆடி மாதத்திலே இந்த வாட்டி நமக்கு கோகுலாஷ்டமியும் நம்ம கொண்டாட போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது. ஸோ இந்த ஆடி மாதம் பிறந்து நமக்கு முதல்லையே என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 24ஆம் தேதி இந்த ஆடி அமாவாசை வருகுது. இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பேரிடர்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருடம் இந்த ஆடி அமாவாசை பார்த்திங்கன்னா ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் தான் சூரியனும் சந்திரனும் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள். கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இயற்கை பேரிடர்கள் வரலாம். இந்த ஆடி மாதத்தில் அமாவாசைக்கு முன்னாடி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரன் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது, அதாவது பிரதோஷ நாளும் சரி சிவராத்திரியும் சரி 2 நாளுமே குரு சந்திர யோகத்தோடு அமைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குது. ஸோ கிரகங்கள் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறது 3 கிரகம். ஒன்று சுக்கிரன், ஒன்று புதன், இன்னொன்று சந்திரன். அமாவாசை அன்னைக்கு அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு. ஸோ இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு ரேர் காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ். இன்னொன்று பார்த்திங்கன்னா புதனும் குருவும் ஒன்றா இருக்காங்க, சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க, செவ்வாயும் கேத்துவும் ஒன்றா இருக்காங்க. இது அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி நேர்கோட்டில் இருக்கும். அப்போ புதனும் குருவும் ஒன்றா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும், இந்த அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்காங்க, செவ்வாயும் கேத்துவும் ஒன்றா இருக்காங்க. சரி, இது இப்படி இருக்கும்போது ராகு கேத்துக்குள்ளே எல்லாம் இருக்கும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே டெய்லி பார்க்குறோம். திடீர்னு ஒரு இடத்துல நெருப்புனால் பாதிப்பு வருது, திடீர்னு ஃப்ளைட் கிராஷ் ஆகுது, வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது. அதனால் எங்கே எப்படி நமக்கு இந்த பேரிடர்கள் வரும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த ஜூலை மாத இறுதி வரைக்குமே அப்படித்தான் இருக்குது. அடுத்தது ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி எடுத்துட்டிங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சூரியன் வந்து கடக ராசியிலையும் சந்திரன் வந்து மகர ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ அந்த சஞ்சாரங்கள் வந்து பார்க்கும் பொழுது ரொம்பவுமே ஒரு அந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கான ஒரு முழு பலத்தோடையே இருக்கும். இந்த பௌர்ணமி வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பும் அன்றைய நாளில் நமக்கு வருது. மற்ற நாள் வந்து ஆவணி அவிட்டம், அந்த பௌர்ணமியோடு வரக்கூடிய ஆவணி அவிட்டமும் இந்த தடவை ஜென்ரலாக ஆவணி மாதம் வர வேண்டியது நமக்கு வந்து ஆவணி அவிட்டம் ஆடி மாதத்துலேயே வந்து நம்ம கொண்டாடுகிறோம். இந்த பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் ஒன்றா இருக்காங்க கேந்திரத்தில். அது வந்து ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களினுடைய நேர்கோட்டில் வந்து சுக்கிரனும் குருவும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சூரியன் இருக்கிறாரு, கேது இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான நேர்கோட்டில் வரக்கூடியதும் ஒரு ரொம்ப ரேர் காம்பினேஷன் தான். இந்த இந்த ஜூலை ஆகஸ்ட் எல்லாமே வந்து கிரகநிலைகளினுடைய அமைப்பு வந்து ஒரு வித்தியாசமான நிலையில் தான் இருக்கும். அப்போ இந்த பௌர்ணமியிலெல்லாம் நம்ம குலதெய்வ பிரார்த்தனை செய்கிறது, அன்னதானங்கள் செய்கிறது, சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு நல்ல புண்ணியத்தை வந்து சேர்க்கும். அதனால் இந்த பௌர்ணமியை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு தானத்தை வந்து நீங்கள் பண்ணுறது நல்லது. அன்றைக்கி வரலட்சுமி நோம்பும் கூட. அதனால் வீட்டுக்கு வந்து ஒரு 4 சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது தாம்பூலம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு சிறப்பாகவே அமையும். நம்ம குடும்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி இதெல்லாம் எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா திருவாடி பூரத்தன்னைக்கே நமக்கு நாக சதுர்த்தியும் கொண்டாட போகிறோம். இது வந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு திருவாடி பூரம் வருது. இந்த திருவாடிப்பூரம் வந்து அம்மனுக்கு வளகாப்பு செய்யக்கூடிய ஒரு நாள் இல்லையா? கோதை நாச்சியாருக்கும் பிறந்த நாள். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லாமல் எங்கே ஆண்டாள் சன்னதி இருந்தாலும் அங்கே வந்து ஆண்டாள் தாயாருக்கு அவளுடைய பிறந்த நாளை ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க. அப்படி வந்து இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளில் நம்ம திருவாடிப்பூரத்தை கொண்டாட போகிறோம். அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாக சதுர்த்தியும் கூட. இந்த வருடம் இந்த நாக சதுர்த்தியில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன், செவ்வாய், கேது 3 பேருமே சிம்மராசியில் இருக்காங்க. ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் இருக்குது. அதனால் இந்த சர்ப்ப தோஷத்தோடையே தான் கிரகநிலைகளே அமைந்திருக்கு. நாக சதுர்த்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கால சர்ப்ப தோஷ ஜாதகம், இல்லை உங்களுக்கு ராகு தசை நடக்குது, கேது தசை நடக்குது, உங்களுக்கு வந்து இந்த சர்ப்பதோஷத்தினால திருமணம் ஆகவில்லை, இப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த நாக சதுர்த்தியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஆடி பூரத்தன்னைக்கு வரக்கூடிய இந்த நாக சதுர்த்தி வந்து கால சர்ப்பதோஷம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான டே பரிகாரம் செய்வதற்கு. நீங்கள் வந்து அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகரோட சேர்ந்த நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பாலபிஷேகம் செய்து வெத்தலை பாக்கு பழம் வந்து நைவேத்தியம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திருநாகேஸ்வரம், சங்கரன் கோவில், நாகர்கோவில், மன்னார் சாலை, காளஹஸ்தி, இப்படி சர்ப்பம் சார்ந்த ஆலயங்களுக்காக சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து, நம்ம சொல்கிற மாதிரி திருப்பாம்புரம் அங்கே கூட நீங்கள் போகலாம். ஸோ சர்ப்ப ஆலயங்களுக்கெல்லாம் சென்று அங்கே வந்து நம்ம விசேஷமான ராகு கேது பூஜைகளை வந்து செய்யலாம். திருநாகேஸ்வரம் போகிறவங்க கண்டிப்பாக கீழ்பெரும்பள்ளமும் அன்றைய நாளில் போய் ராகு கேத்துவுக்கு தீபம் ஏற்றலாம். அன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் 7:30-9 ராகு காலம். நீங்கள் திருநாகேஸ்வரம் போகிறதாக இருந்தால் 7:30-9 ராகு காலத்தில் திருநாகேஸ்வரமும் 10:12 யமகண்டம், அந்த டைமில் கீழ்பெரும் பள்ளமும் போய் ராகு கேத்து தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்கள் எல்லாமே வந்து தீரும். இது யாருக்கு அந்த தோஷம் தீரணும்னு இருக்கோ கண்டிப்பாக உங்கள் சுவாமி அனுகிரகத்தில் அந்த நாளில் போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். குறிப்பாக வந்து சிம்மராசிக்காரர்கள் அன்றைய நாளில் இந்த ராகு கேத்து ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது ரொம்ப விசேஷம். நிறைய ஆலயங்கள் இருக்குது, ராகுவும் கேத்துவும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது.
ஸோ இந்த நாக சதுர்த்தியை இப்படி கொண்டாடிட்டு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா கருட பஞ்சமி. அதனால் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து கருட பஞ்சமியும் நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடலாம். கருட பஞ்சமி எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் வந்து அவங்க நம்ம பக்கம் நெருங்காமல் இருக்கிறதுக்கும், கருட பகவான் எப்பொழுதுமே நமக்கு, இப்போ நீங்கள் வந்து அடிக்கடி சர்ப்பங்கள் எல்லாம் நம்ம கண்ணில் படுது அப்படின்னு சொன்னால் கருடனுக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த சர்ப்ப தோஷங்கள், நம்ம சர்ப்பங்கள் கண்ணில் படுறது, இது எல்லாமே நமக்கு விடுதலை கிடைக்கும். ஸோ நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி 28 மற்றும் 29 ஜூலை மாதம் கொண்டாடுவது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஆடி மாதத்தினுடைய இன்னொரு சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரக்கூடிய கோகுலாஷ்டமி. ஸோ நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணன் பிறந்தான், நம்ம கண்ணன் பிறந்தான் அந்த பாடலுக்கு ஏற்ப இந்த கோகுலாஷ்டமி வந்து நமக்கு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வருது. ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திர தினம். அதனால் ஒரு லாங் வீக்கெண்ட் நமக்கு 15, 16 இதெல்லாம் வந்து நம்ம கொண்டாட்டங்களை வந்து ஜாலியாக வச்சுக்கலாம். 15th வந்து ஃப்ரைடே வருது, 16th வந்து சாட்டர்டே வருது, 17th வந்து சண்டே வருது. ஸோ ஒரு லாங் வீக்கெண்ட் வர்றதுனால இந்த கோகுலாஷ்டமியை வந்து நம்ம சிறப்பாக வந்து கொண்டாடலாம். இப்படி இந்த ஆடி மாதத்தில் நமக்கு பல சிறப்புகள் காத்திருக்கிறது. ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு மற்றும் செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம ராகு காலத்தில் துர்கை வழிபாடு சிறந்தது. ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம அம்மன் ஆலயங்கள் எல்லாமே வந்து போய் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை யாரை கும்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்தகன்னி வழிபாடுகள். ஸோ இந்த எங்கே சப்தகன்னி இருக்காங்களோ அங்கே போயிட்டு சப்தகன்னியை வணங்கி நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு வந்து பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும். அது மட்டும் இல்லை, பொதுவாக இந்த சப்தகன்னி வழிபாடுகள் செய்தாலே நம்ம குடும்பத்தில் குழந்தை பாக்கியங்கள் நல்லா நமக்கு வந்து நம்மளுடைய சந்ததிகள் வந்து பெருகும். ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு மாவிளக்கு ஏற்றுறதும் ரொம்ப விசேஷம். ஸோ உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் மறக்காமல் வீட்டில் மாவிளக்கு ஏற்றுங்க. ஸோ வரலட்சுமி நோன்பு, உங்களுக்கு நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி, பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம், இது எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் பல சிறப்புகளை நமக்கு கொடுக்குது. இந்த ஆடி மாதத்தில் இந்த பண்டிகையை எல்லாம் கொண்டாடி நம்ம இறைவனின் அருளை பெறலாம். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பல நல்ல தகவல்களை நாம் பகிர்ந்துகிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.